திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்ததால் குறைந்த அளவு உபரி நீரே வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் திடீரென பெய்த மழையின் காரணமாக அணைக்கான நீர்வரத்து 3500 கன அடியாக உள்ளது. அணையில் இருந்து 3000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீரின் அளவு கணிசமாக உயரும் என்பதால் அமராவதி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மருதமலை அருகே சாலையை கடந்து சென்ற காட்டு யானையை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் ஐஓபி காலனி குடியிருப்பு பகுதியில் அடிக்கடி உலா வருகின்றன. இந்நிலையில் காட்டு யானை ஒன்று பாரதியார் பல்கலைக்கழகம் பின்புறம் உள்ள மருதமலை வனப்பகுதிக்குள் சாலையை கடந்து சென்றது. பகல் நேரத்தில் காட்டு யானைகள் வருவதை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் ஓய்வு பெற்றதை அடுத்து நீதிபதிகள் காலி இடங்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் பணி ஓய்வு பெறுவதை அடுத்து உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எண்ணிக்கை 55ஆக குறைந்துள்ளது. நீதிபதிகளின் காலி இடங்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. பொள்ளாச்சி ஆழியார் அணையில் இருந்து மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக 120 அடி கொண்ட ஆழியார் அணையின் நீர்மட்டம் 119 அடியை எட்டியுள்ளது. மேலும் வினாடிக்கு 1077 கன அடி நீர் வருகிறது. அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் 3 மதகுகள் வழியாக 1329 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தண்ணீர் திறப்பை அடுத்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ள அதிகாரிகள் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கால்நடைகளை அழைத்துச் செல்லவோ கூடாது என அறிவுறுத்தியுள்ளனர். போக்குவரத்து துறையில் அடுத்த மாதம் புதிதாக 3200 பேர் பணியமர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பழைய பேருந்துகளை மாற்றிவிட்டு 4800 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்பட்டுள்ளதாக கூறினார். ஒன்றிய அரசிடமிருந்து போக்குவரத்து துறைக்கு நிதி வழங்கப்படவில்லை என்றும் தமிழ்நாடு அரசுதான் போக்குவரத்து துறைக்கு நிதி ஒதுக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல புதிய பணியாளர்கள் 685 பேர் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற மாதத்தில் 3200 பேர் எடுக்கப்பட இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நடவடிக்கையாக எடுத்து இந்த துறை சீரமைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல கடந்த காலத்தில் பாக்கி இருந்த தொகையில் படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையும் படிப்படியாக வழங்கப்படுகிறது. பாஜக மாநில மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கில் பயங்கரவாதி அபுபக்கர் சித்திக்கை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு அரவிந்த் ரெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த அபுபக்கரை ஆந்திராவில் போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே பல வழக்குகள் தொடர்பாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் 6 நாள் காவலில் எடுத்து அவரை விசாரித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஃப்ளூ வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதால் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான பொள்ளாச்சி, வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஃப்ளூ வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கவனமுடன் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் இருக்க நீர் சத்து குறையிறப்ப பிபி குறைஞ்சி அதன் மூலமாக மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவர்கிட்ட காமிச்சு முறையான பரிசோதனைகள் செய்து என்ன காய்ச்சல்னு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான வைத்தியத்தை பண்ணணும். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்பலில் சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் பொதுமக்கள் அதில் கீரையை நட்டு நூதன போராட்டம் நடத்தினர். இந்த சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகளும் நடந்து செல்பவர்களும் ஆபத்தான முறையில் செல்ல வேண்டியுள்ளதால் விரைந்து சாலையை சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
திருப்பனந்தாள் அருகே சேங்கனூர் கிராமம் வழியாக கும்பகோணத்தில் இருந்து அணைக்கரை வரை நகர அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 7 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவையை அமைச்சர் கோவி செழியன் துவக்கி வைத்து சிறிது நேரம் பேருந்தில் பயணம் செய்தார். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியதாக அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஏற்கனவே நீண்ட காலமாக நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். ஏற்கனவே இந்த தடத்துக்கு சேவனூர் வழியாக வந்த பஸ் நிறுத்தப்பட்டிருந்தது. திரும்ப எங்களுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையும் கல்லூரி மாணவிகளுடைய கோரிக்கையும் ஏற்று எங்களுக்கு இப்போது வழித்தடம் கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஆடி அமாவாசையையொட்டி ராமநாதபுரம் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பல்வேறு வழித்தடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நரோமன் சர்ச் பேருந்து நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் திருப்புல்லானி சேதுக்கரை செல்ல இருந்த பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சென்னை போரூர் அருகே கொளப்பாக்கத்தில் நடைபெற்ற ரோபோட்டிக் ஒலிம்பியாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவ மாணவிகள் படைப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். செயற்கை கை, தானியங்கி குப்பை அகற்றும் கருவி, பேரிடர் காலங்களில் பயன்படும் வாகனங்கள், ட்ரோன்கள், சோலார் மின்விளக்கு போன்ற பல்வேறு படைப்புகளை மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஹைதராபாத்தில் நடைபெறும் இந்திய அளவிலான போட்டியில் பங்கேற்கின்றனர். நிறைய பேர் இந்த லைஃப் டைமில் அவங்களால அவங்களுடைய நியூட்ரிஷன் நீட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஓவர் வெயிட்டை போட்டுடுறாங்க, இல்லை வெயிட்டே இல்லாமல் இருக்காங்க. பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் கூட இப்போ கேன்சர்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ப்ராஜெக்ட். திருவண்ணாமலை மாநகராட்சியில் அனைத்து சாலைகளிலும் குவிந்திருக்கும் குப்பைகளால் கிரிவல பக்தர்களும் பொதுமக்களும் அவதியடைந்துள்ளனர். நகரின் இதய பகுதியாக விளங்கும் சின்ன கடை வீதி, துர்க்கையம்மன் கோவில் தெரு, தேரடி வீதி, திருமஞ்சன கோபுர வீதி உள்ளிட்ட இடங்களில் குப்பைகள் சாலையில் கொட்டி கிடக்கின்றன. திருவண்ணாமலை மாநகராட்சி நிர்வாகம் குப்பை அள்ளுவதில் அலட்சியம் காட்டுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மலை சுற்றுற பாதையில் என்னன்னா குப்பைங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பை இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. அந்த குப்பை டெய்லி வர மாட்டேங்கிறாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குப்பை வர்றாங்க. அந்த குப்பை டெய்லி வரணும். கிரிவல பக்தர்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓசூரில் ரேசன் அரிசி மூட்டைகள் கழிப்பறையில் இருப்பு வைக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ராயக்கோட்டை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலை கடை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சேதமடைந்தது. இதனால் தற்காலிகமாக உழவர் சந்தை அருகே உள்ள மலர் வணிக வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இங்கு அரிசி மூட்டைகளை இருப்பு வைக்க போதிய இடவசதி இல்லாததால் வளாகத்தில் உள்ள கழிப்பறையில் அடுக்கி வைக்கப்பட்டதால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையப்பர் கோவில் 450 டன் தேருக்கு 20 லட்சம் கல் தளம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அண்மையில் நடைபெற்ற நெல்லையப்பர் கோவிலில் ஆனி திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக 450 டன் எடை கொண்ட தேர் பக்தர்களால் இழுத்து வரப்பட்டது. தேரில் 1 டன் எடை கொண்ட 8 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட நிலையில் அவற்றில் லண்டனில் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட அச்சும் இணைக்கப்பட்டது. இந்நிலையில் கோயிலில் உள்ள தேர்களை நிறுத்துவதற்கான இடத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கல் தளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 1 மாதத்தில் பணிகள் முடிவடைந்து கோயிலில் உள்ள தேர்கள் அனைத்தும் கல் தளத்தின் மீது நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அருகே கெவி படக்குழுவினர் பழங்குடியின மக்களுடன் படத்தை பார்த்து மகிழ்ந்தனர். பழங்குடியின மக்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு இயக்குனர் தமிழ் தயாளன் இயக்கத்தில் ஷீலா ராஜ்குமார், ஆதவன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள கெவி திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஆனைக்கட்டி பகுதியில் பழங்குடியின மக்களுக்காக சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. படத்தை பார்த்த மலைவாழ் மக்கள் தாங்கள் சந்திக்கும் சிரமங்களை பார்ப்பது போல் இருப்பதாக திரைப்பட குழுவினரை பாராட்டினர். நம்ம கூட இருக்கிற சக மனுஷனுடைய வழி நமக்கு புரியணும். நம்ம ஆனால் அந்த ஸ்பேஸ்குள்ளே இப்போ யாருமே இல்லை. அடுத்தடுத்து லைஃப் மூவ் ஆகி போயினே இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எல்லாருடைய எமோஷனை வேல்யூ பண்ண ட்ரை பண்ணுவோம். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.